ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மீல் மேக்கரை வச்சு ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். இதில் ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ்லாம் இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுடு தண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் மீல் மேக்கரை போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும் அந்த சுடு தண்ணியிலே. நல்லா ஊறி இருக்கும் மீல் மேக்கர். இதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரைன் பண்ணாலும் அதில் மீல் மேக்கரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கறி டேஸ்ட் இந்த மீல் மேக்கரில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கறி சாப்பிடாதவங்க இந்த மீல் மேக்கரை வச்சு இந்த கிரேவி செஞ்சு பாருங்க. பிழிஞ்சு வச்ச மீல் மேக்கரை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் தயிர், மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா பசைஞ்சு வச்சுக்கலாம். எல்லாம் இந்த மசாலாஸ்லாம் அந்த மீல் மேக்கரில் ஊறட்டும். இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கீ, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணணும். இல்லை கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த கோல்டன் ப்ரௌன் வரணும். இந்த மாதிரி இந்த இந்த கலரில் வரணும். ஒரு தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு 10 கேஷ்யூ போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கை ஃபுல் அளவு கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரட்டும். இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் பிசைஞ்சு வச்சோல்ல மீல் மேக்கர், அதை போட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும் மீல் மேக்கர்.
ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். இது 10 நிமிஷம் வேகட்டும். கொதிக்க விடலாங்க. 1 கப் தேங்காய் மட்டும் தான் அரைச்சிருக்கேன். அத ஊத்திக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.